ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், மாறாதவர், உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும், தேவன் மாற மாட்டார். அவருடைய வார்த்தை மாறாது. என்றைக்கும் அவருடைய கிருபை உங்களுக்காய் மாறாததாக இருக்கும். இந்த நாளிலும் தேவன் உங்களை வழிநடத்தி செல்வார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி படிக்கிறோம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இந்த பைபிளில் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயம் இந்த பைபிள் சொல்லுகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு பிரபஞ்ச போர் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர்ல நீங்களும் நானும் இயேசுவின் படையில போர் சேவகனாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இயேசுவை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அவர் மேல சார்ந்து இருக்கிற எல்லோருமே அவருடைய படையில் இருக்கிற போர் வீரர்களாக இருக்கிறோம். இயேசுவை நம்பி அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் குடும்பத்தில் ஒரு பகுதியாக மட்டும் நம்ம மாறுறது கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகளாக மட்டும் நம்ம மாறுறது கிடையாது. அவருடைய போர் படையில் நாம் ஒரு யுத்த வீரனாக மாறிவிடுகிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களத்தில் நம் காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த போரில் நாம் உண்மையாக பணிபுரிய வேண்டும் என்று தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். போர் வீரர்களை பற்றி ஒரு 3 பண்புகளை இன்றைக்கு நான் சொல்கிறேன். அதே பண்புகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய யுத்தத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போர் வீரர்கள் ஒரு சில காரியங்கள் மேல உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அது என்னவென்றால் அன்வேவரிங் அலேஜியன்ஸ். அப்படி என்றால் அசைக்க முடியாத விசுவாசம். யார் மேல அப்படின்னா தனக்கு மேல இருக்கிற அதிகாரி மேல. அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதன் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அவர் சொல்லுகிற அதிகாரத்தின்படி செயல்படுவேன். அவர் சொல்லுகிற அதிகாரத்திற்கு நான் செவி கொடாமல் போனா எங்கேயாவது ஏதாவது இடத்துல பிரச்சனை ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றத நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை நம்பிக்கையோடு எடுப்பார்கள். நாமும் அதே போலதான். இயேசுதான் நம்மளுக்கு மேல இருக்கிற அதிகாரி. அவர் சொல்லுகிறபடி நான் செய்வேன். அவர் சொல்லுகிறதுக்கு மாறாக நான் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல குழப்பம் ஏற்படும், ஏதாவது பிரச்சனைகள் எனக்கு நேரிடும் அப்படின்றத நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்ற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். 2வது காரியம், a good soldier knows his enemy. ஒரு நல்ல போர் வீரன் தன்னுடைய எதிரி யார் என்பதை நன்றாய் அறிந்திருப்பான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எதிரியை கண்டுகொள்ள வேண்டும். எதிரி என்பவன் மனிதன் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுக்கு யுத்தம் கிடையாது. மாறாக பிசாசோடும் அவனுடைய கிரியைகளோடும் அவனுக்கு இருக்கிற இராணுவத்தோடும் தான் நம்மளுக்கு யுத்தம் உண்டு. அப்ப அந்த யுத்தத்திற்கு தேவையான ஆயுதங்கள் என்ன என்பதை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். ஊக்கமான ஜெபம், இடைவிடாத ஆராதனை, தியாகம் நிறைந்த அன்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆயுதங்களாக பயன்படுகிறது. நம்முடைய எதிரியை வீழ்த்துவதற்கு இதுதான் ஆயுதம். இதை தவிர வேற ஆயுதம் கிடையாது. 3வது காரியம், a soldier is well equipped for battle. ஒரு நல்ல போர் வீரன் எப்பொழுதுமே யுத்தத்திற்காக, சண்டைக்காக தயாராக இருப்பான். அதற்கு தேவையான பயிற்சிகளை பெற்று இருப்பான். நாம் எப்பொழுதுமே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆர்மர் ஆஃப் காடை போட்டுட்டு ஆயத்தமாக இருக்கணும். எப்போ எந்த நேரத்தில் எதிரியுடைய தாக்குதல், சத்துருனுடைய தாக்குதல் ஏற்படும் நம்மளுக்கு தெரியாது. அதை சண்டை போட்டு அதை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆயத்த நிலையில எப்பவுமே நம்ம இருக்கணும். அதுதான் போர் வீரர்களுக்கு இருக்கிற தன்மைகள், குவாலிட்டிஸ். பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்படின்ற வார்த்தைங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இங்கிலீஷ்ல சிவிலியன் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவிலியன் அப்படின்னு சொன்னாலே இராணுவத்தில் இல்லாத எல்லாருமே சிவிலியன் தான். இராணுவத்தில் இருக்கவங்களுக்கும் சிவிலியன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ பொதுமக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலும் வேலைகளிலும் சிக்கிக்கொள்ளாதவன் தான் ஒரு போர் வீரன். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல மற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, மற்ற காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யுத்தத்தை நாம் செய்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இதில் நம்முடைய கவனம் இருக்கணும். இன்றைக்கும் நீங்கள் ஒரு போர் வீரனாய் இருக்கிறீர்கள் அப்படின்ற ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் எல்லா தாக்குதலிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் இருக்கும் படை கிறிஸ்துவின் படையாயிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் படை என்றைக்கும் தோற்றது கிடையாது. இன்றைக்கும் தோற்காமல் ஜெயிப்பதற்கு தேவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க.